ஹே guys, வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்மால வந்துட்டு வேரியன்ட் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படின்னா கான்செப்ட் என்ன மாதிரி கான்செப்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஹோவர் இருக்கும், சாரி, ஹோவர் எஃபெக்ட் இருக்கும், தென் வந்து ஹோவர் ஸ்டேட் இருக்கும், தென் வந்துட்டு பட்டன் அவுட்லைன் வந்து நம்ம கொடுப்போம், டிசேபிள் ஸ்டேட் இருக்கும், ஆக்டிவ் ஸ்டேட் இருக்கும், இன்ஆக்டிவ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை வந்து காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு இந்த சைட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த பட்டன் இருக்கு அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3 ஸ்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஒன்று அவுட்லைன், இன்னொன்று வந்துட்டு நார்மல் ஸ்டேட், இன்னொன்று வந்துட்டு டிசேபிள் ஓகேங்களா. இதில் வந்து டிஃபால்ட் ஸ்டேட் ஒன்று இருக்கு, அவுட்லைன் இருக்கு, நார்மல். இந்த மாதிரி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க ஓகேங்களா. இது வந்து நம்ம பண்ணுறது வந்து எந்த மாதிரி பிளேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து பட்டன் வச்சுருப்பீங்க ஓகேங்களா. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நார்மலாக போயிட்டு அது அவுட்லைன் உட்காந்து ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி இருந்துச்சுன்னா காம்போனண்ட்டாக ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த அவுட்லைன் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத இங்கே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் எல்லா ஃப்ரேம்லையும் போய் ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணாமல் இந்த காம்போனண்ட்டில் வந்து எடிட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஓகேங்களா. இது ஒரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், நம்மளோட டைமை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பட்டனோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த பட்டனோட கலரை வந்து நான் பிங்க்ல இருந்து ப்ளூக்கு வந்து சேஞ்ச் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எல்லா ஃப்ரேம்ஸ்ல இருக்கிறதுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஒன் பை ஒன்னா உட்காந்து இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம், ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றப்ப வந்து மோர் தென் 2-3 ஃப்ரேம்ஸுக்கு மேலே தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். மாடியூல்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ வந்து எல்லா இதுலேயும் பட்டன்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம், அதில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ வந்து இந்த வேலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக காம்போனண்ட்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எந்த பட்டனும் டூப்ளிகேட் பண்ணல. நார்மலாக நான் வந்து டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. டெக்ஸ்ட் எடுத்துட்டு சாம் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. டைப் பண்ணிவிட்டு நான் வந்து ஷிஃப்ட் ஏ வந்து கொடுத்துட்றேன். இது வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆயிரும். ஃபில் கலர் வந்து நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். தென் பட்டனோட கலர், டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் ஆட்டோ லேஅவுட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித் ஹைட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வித் ஹைட் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. லிட்டில் பிட் கொஞ்சமாக வந்து பார்டர் ரேடியஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட நேம் வந்து நான் நார்மல்னு வச்சிடறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வேரியண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் வேரியண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இங்கே நேம் கரண்ட் வேரியண்ட் அப்படின்னு போட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அவுட்லைன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ இது அவுட்லைன். இப்போ இதோட அவுட்லைன் வந்து எந்த மாதிரி டிசைனில் யூஐயில் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கலர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்டோட கலரை வந்துட்டு பிளாக்காக மாற்றிடுவோம். அவுட்லைன் வந்துட்டு இன்னமே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 2 பிக்ஸெல்லாம் வந்து நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. டெக்ஸ்டோட கலருமே நீங்கள் வந்து இந்த ப்ளூ கொண்டு வரது அப்படின்னா கொண்டு வர உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து சாம்பிள் எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். உங்களோட டிசைன் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தென் திருப்பி இன்னொரு வேரியண்ட் ஆட் பண்ணுறோம். அந்த வேரியண்ட்டுக்கு நேம் வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். இன்ஆக்டிவ்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஸோ வந்து லிட்டில் பிட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட் ஷேடுக்கு வந்து போயிடும் ஓகேவா. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்லேயே இருக்கட்டும் ஓகேவா. வேற என்ன ஸ்டேட், ஹோவருக்கு வந்து லிட்டில் பிட் டார்க்காக வந்து நம்ம வைக்கலாம். இதை வந்து ஹோவர் அப்படின்னு சொல்லி மாற்றிடலாம். ஹோவர் எஃபெக்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே கலரை வந்து பிக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து டார்க்னஸ் வந்து கொடுத்துருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் வந்துட்டு இந்த பட்டனை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். சாம்பிள் அப்படின்ற ஒரு பட்டனை ஓகேங்களா.
இப்போ இந்த பட்டன் நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பேஸ்ல இது வந்து ஸ்வாப் இன்ஸ்டன்ஸ். இது வந்து இன்ஸ்டன்ஸை ஸ்வாப் பண்றதுக்கு. ஓகேங்களா? பட்டன் செலக்ட் பண்ணிட்டு இங்க ப்ராப்பர்ட்டில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இன்ஆக்டிவ், ஹோவர், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கும். அவுட்லைனா அவுட்லைன் சேஞ்ச் ஆயிரும். இன்ஆக்டிவ், ஹோவர், எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த மாதிரி எஃபெக்ட் பட்டன் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்லைன் வேணா அவுட்லைன், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். பட் வந்து டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஈஸியா வந்து ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் போய் மாத்துறதுக்கு இது வந்து கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா வந்து ஒர்க் முடிஞ்சிடும். கலர் சேஞ்ச் பண்ணணும், டிசைன் சிஸ்டமோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஈஸியா வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களால. அதனால ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஒன் பை ஒன்னா வந்து ஒரு கான்செப்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம போடுறேன். ஓகேங்களா? டிசைன்ஸ்ல வந்து எந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த இதுல டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திருப்பி இன்னொரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு, வேற வீடியோஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.